ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் இன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ் சென்டென்சஸை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கற்றுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறாள். அவள் புத்தகம் படித்து கொண்டு இருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம், புத்தகம்ன்றது இங்கிலீஷில் புக்னு சொல்லலாம், படிக்கிறது இங்கிலீஷில் ரீட்னு சொல்லுவோம். இப்போ படித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்றப்ப ரீடிங்னு சொல்லலாம். இப்போ அவள் புத்தகம் படித்து கொண்டிருக்கிறாள்ன்றத ஷீ இஸ் ரீடிங் எ புக், ஷீ இஸ் ரீடிங் எ புக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவன்றது இங்கிலீஷில் ஹீன்னு சொல்லுவோம், ஒருன்றது இங்கிலீஷில் ஏன்னு சொல்லலாம், கடிதம்ன்றத லெட்டர்னு சொல்லுவோம், எழுதுறது இங்கிலீஷில் ரைட்னு சொல்லுவோம். இப்போ எழுதி கொண்டிருக்கிறான்றத ரைட்டிங்னு சொல்லலாம். இப்போ அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான்றத ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம், ஒருன்றதை ஏன்னு சொல்லலாம், படம்ன்றது இங்கிலீஷில் மூவின்னு சொல்லுவோம், பார்க்கறத வாட்ச்னு சொல்லலாம். இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம்ன்றத வாட்சிங்னு சொல்லலாம். நாங்கள் ஒரு படம் பார்த்து கொண்டு இருக்கிறோம்ன்றத வி ஆர் வாட்சிங் எ மூவி, வி ஆர் வாட்சிங் எ மூவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவள் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம், இசைன்றத மியூசிக்னு சொல்லலாம், கேட்கறது இங்கிலீஷில் லிசன்னு சொல்லுவோம், கேட்டுக்கொண்டிருக்கிறாள்ன்றப்ப லிசனிங், லிசனிங்னு சொல்லலாம். இப்போ அவள் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள்ன்றத ஷீ இஸ் லிசனிங் டு மியூசிக், ஷீ இஸ் லிசனிங் டு மியூசிக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் இரவு உணவு சமைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இரவு உணவு சமைத்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம், இரவு உணவுன்றத டின்னர், டின்னர்னு சொல்லலாம், சமைக்கிறது இங்கிலீஷில் குக்னு சொல்லுவோம், சமைத்து கொண்டிருக்கிறோம்ன்றப்ப குக்கிங், குக்கிங்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் இரவு உணவு சமைத்து கொண்டிருக்கிறோம்ன்றத வி ஆர் குக்கிங் டின்னர், வி ஆர் குக்கிங் டின்னர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வெளியில் அப்படின்றத அவுட் சைட்னு சொல்லுவோம், அவுட் சைட், மழைன்றது இங்கிலீஷில் ரெயின்னு சொல்லுவோம், மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத ரெய்னிங், ரெய்னிங்னு சொல்லலாம். இப்போ வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறதுன்றத இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட், இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் ஒரு படம் வரைந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு படம் வரைந்து கொண்டிருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம், ஒருன்றத ஏன்னு சொல்லலாம், படம்ன்றது இங்கிலீஷில் பிக்சர்னு சொல்லுவோம், வரைகிறது இங்கிலீஷில் ட்ரான்னு சொல்லுவோம், வரைந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்றப்ப டிராயிங், டிராயிங்னு சொல்லலாம். இப்போ அவள் ஒரு படம் வரைந்து கொண்டிருக்கிறாள்ன்றத ஷீ இஸ் டிராயிங் எ பிக்சர், ஷீ இஸ் டிராயிங் எ பிக்சர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் என் நண்பனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். நான் என் நண்பனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம், என் நண்பன் அப்படின்றத மை ஃப்ரெண்ட், மை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், உதவின்றது இங்கிலீஷில் ஹெல்ப்னு சொல்லுவோம், உதவி செய்து கொண்டிருக்கிறேன்றத ஹெல்பிங், ஹெல்பிங்னு சொல்லலாம். இப்போ நான் என் நண்பனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன்றத ஐ எம் ஹெல்பிங் மை ஃப்ரெண்ட், ஐ ஆம் ஹெல்பிங் மை ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம், வீடுன்றது இங்கிலீஷில் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், சுத்தம் செய்கிறத க்ளீன்னு சொல்லுவோம், சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம்ன்றப்ப க்ளீனிங், க்ளீனிங்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம்ன்றத வி ஆர் கிளீனிங் த ஹவுஸ், வி ஆர் கிளீனிங் த ஹவுஸ்ன்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், பூனை தூங்கிக் கொண்டிருக்கிறது. பூனை தூங்கிக் கொண்டிருக்கிறது. பூனைன்றது இங்கிலீஷில் கேட்னு சொல்லுவோம். தூங்குறது இங்கிலீஷில் ஸ்லீப்னு சொல்லலாம். இப்போ தூங்கிக் கொண்டிருக்கிறதுன்றத ஸ்லீப்பிங்னு சொல்லுவோம். இப்போ பூனை தூங்கிக் கொண்டிருக்கிறதுன்றத the cat is sleeping. the cat is sleepingனு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நாங்கள்ன்றது இங்கிலீஷில் வீன்னு சொல்லுவோம். பேருந்துன்றத பஸ்ஸுன்னு சொல்லுவோம். காத்திருக்கிறது இங்கிலீஷில் வெயிட்னு சொல்லுவோம். காத்து கொண்டிருக்கிறோன்றத வெயிட்டிங்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறோன்றத we are waiting for the bus. we are waiting for the busன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நான்றது இங்கிலீஷில் ஐன்னு சொல்லுவோம். பார்க்கறது இங்கிலீஷில் வாட்ச்னு சொல்லுவோம். பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத வாட்சிங்னு சொல்லலாம். இப்போ நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன்றத ஐ எம் வாட்சிங் டிவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறாள். அவள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். செடிகள் அப்படின்றத பிளான்ட்ஸ்ன்னு சொல்லலாம். தண்ணீர்ன்றது இங்கிலீஷில் வாட்டர்னு சொல்லுவோம். தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறாள்ன்றத வாட்டரிங்னு சொல்லுவோம். இப்போ அவள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறாள்ன்றத she is watering the plants சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவள்ன்றது இங்கிலீஷில் ஷீன்னு சொல்லுவோம். ஒருன்றது இங்கிலீஷில் ஏன்னு சொல்லலாம். புகைப்படம்ன்றத ஃபோட்டோன்னு சொல்லலாம். எடுத்து கொண்டிருக்கிறாள்ன்றத டேக்கிங்னு சொல்லலாம். அவள் ஒரு புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறாள்ன்றத she is taking a photoன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவர்கள்ன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். ஒருன்றது இங்கிலீஷில் ஏன்னு சொல்லலாம். சிறிய நகரம்ன்றத ஸ்மால் டவுன்னு சொல்லலாம். வாழ்றது இங்கிலீஷில் லிவ்னு சொல்லுவோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றத லிவிங்னு சொல்லலாம். இப்போ அவர்கள் ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றத they are living in a small townன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, அவர்கள்ன்றது இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். பூங்கான்றது இங்கிலீஷில் பார்க்குன்னு சொல்லலாம். விளையாடுறது இங்கிலீஷில் பிளேன்னு சொல்லுவோம். விளையாடி கொண்டிருக்கிறார்கள்ன்றத பிளேயிங்னு சொல்லலாம். இப்போ அவர்கள் பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்ன்றத they are playing in the parkன்னு சொல்லலாம்.